ப்ளூட்டோவை பிளானட் இல்லைன்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணி கரெக்டாக 20 வருஷம் ஆகுது. 2006 ஆகஸ்ட் 24 தான் வந்துட்டு சயின்டிஸ்ட் கம்யூனிட்டி ப்ளூட்டோவை வந்து பிளானட்லேருந்து டீஸ்கிளாசிஃபை பண்ணாங்க. நான் பிளானட்னு சொல்லிட்டு ஒரு டிராஃப்ட் பிளானட்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணாங்க. ஓகேங்களா? பட் ஏன் அதை அப்படி பண்ணாங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல ஒரு சயின்டிஸ்ட் ஒரு விஷயத்தை எப்படி பிளானட்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொருட்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பிளானட்னு சொல்கிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ பிளானட்டுக்கு முதல்ல 3 கேட்டகரி இருக்குது. முதல்ல அது நம்ம சூரியன், அதாவது ஸ்டாரை வந்து சுற்றி வரணும். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதை ப்ளூட்டோ பண்ணுது. ஓகேங்களா? ரெண்டாவது அது ஓரளவுக்கு ரவுண்டான ஷேப்பில் இருக்கணும். ஓரளவுக்கு. ஓகேங்களா? அதுவுமே ப்ளூட்டோ டிக் பண்ணுது. ஆனால் 3வது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். என்னன்னா அதோடைய ஆர்பிட், அந்த கிரகத்துடைய ஆர்பிட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்பிட்டோட நெய்பர்ஹுட், அது பக்கத்தில் இருக்க ஏரியாலாம் அதுதான் இருக்குல்ல டாமினண்டான கிராவிட்டி இருக்கிற ஒரு பொருளாக இருக்கணும். அதாவது அதுதான் இருக்குல்ல பெரிய மாஸ் இருக்கிற ஒரு பொருளாக இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல ப்ளூட்டோ மாட்டிக்குது. ஏன்னா ப்ளூட்டோ சுற்றி வர அந்த பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிட், இந்த ஆர்பிட்ல எரின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ப்ளூட்டோட ஈக்குவல் சைஸ்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோட ஆர்பிட்ல அதான் பெரிய ஆள் கிடையாது. ஓகேங்களா? அதோட ஏரியால அதுக்கு ஈக்குவலான இன்னொரு ஆள் இருக்கு. ஸோ அந்த சமயத்தில் இப்போ சயின்டிஸ்டுக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ அதோட ஆர்பிட்ல ப்ளூட்டோ பெரிய ஆளா டாமினண்டா இல்லாமல் இருக்கிறதுனால தான் ப்ளூட்டோ வந்து ஒரு பிளானட்ல இருந்து டீக்ளாசிஃபை பண்ணாங்க. என்ன இருந்தாலும் ப்ளூட்டோ மேலே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. அது ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் மாஸ் காட்டியிருக்கலாம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.